கிருஷ்ணர் வேடத்தில் கருப்பண்ணசாமி, கையில் புல்லாங்குழலுடன், கருந்தாடி, முறுக்கு மீசையோடு மாசி பெரியசாமி, கன்னிமார்கள், மண் கலைய வடிவு. நம்ம திருச்சி துறையூர் வைரசெட்டிப்பாளையம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற மகாவரம் படைத்த ஸ்ரீ மாசி பெரியண்ண சுவாமி கோயிலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கோவில் உப்பிலியாபுரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சியிலிருந்து வடக்கு நோக்கி 67 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கு. வைரசெட்டிப்பாளையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் கொல்லிமலை தொடர்ச்சியே அமைஞ்சிருக்கு. கொல்லிமலை மாசி பெரியண்ண சாமி கும்பிட போறவங்க போயிட்டு திரும்பி வர்றப்ப வைரசெட்டிப்பாளையத்துக்கும் கண்டிப்பா போய் சாமி கும்பிட்டு போவாங்க. மாசி பெரியண்ண சாமியின் மிகவும் பழமையான கோயில். இந்த கோயிலின் வாசலில் சிவபெருமான், பார்வதி மற்றும் 2 குழந்தைகளான முருகன், விநாயகரோட காட்சி அளிக்கிறாரு. அதனாலேயே இது சிவன் கோயில் அப்படின்னு சொன்னாலும் மூலவராக பெருமாள் தான் காட்சி அளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதை மாசி பெரியண்ணசாமி கோவில், காமாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு அழைக்கிறார். மாசி பெரியசாமி சிவாம்சம் ஆனவர் அப்படின்றதால சுதை சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வாசலின் நேரே மூலவர் சன்னதி அமைஞ்சிருக்கு. கோயிலில் மூலவராக திருமகள் பூமாதேவி உடன் பெருமாள் அருள்பாலிக்கிறாரு. மூலவரின் வலபுறத்தில் மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி ஆகியோர் மண்கலைய உருவங்களாக காட்சியளிக்கிறாங்க. இக்கோயிலில் வெள்ளையம்மாள், வைரசெட்டி, வீரபத்ரன், காத்தவராயன், உத்ரபா கருப்பு போன்ற நாட்டார் தெய்வங்களின் சன்னதிகளும் அமைஞ்சிருக்கு. கருப்புசாமி இங்கு புல்லாங்குழல் ஊதுவது போல காட்சி அளிக்கிறாரு. இவரை முத்து கருப்பண்ணசாமி என்று அழைக்கிறாங்க. கருப்பண்ணசாமி கிருஷ்ணர் வேடத்திலே இங்கு காட்சி அளிக்கிறாரு. இங்குள்ள கன்னிமார்களும் உருவ வடிவில் இல்லாம மண் கலைய வடிவிலேயே காட்சி அளிக்கிறாங்க. இக்கோயிலில் மூலவராக பெருமாள் இருந்தாலும் சிவன் கோயிலாகவே இது அறியப்படுகிறது. உற்சவ காலங்களில் சிவன், அம்பிகை வாகன ஊர்வலம் நடக்குது. கோயிலின் மற்றொரு வாசலிற்கு நேரா மாசி பெரியசாமி சன்னதி இருக்கு. இந்த வாசலில் கருவறையில் உள்ள மாசி பெரியசாமியின் சுதை சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. அதன் இருபுறமும் 2 வேங்கைகள் சுதைகளும் உள்ளன. உள்ளிருக்கும் சன்னதியில் மாசி பெரியசாமி வேங்கை வாகனத்தின் மீது ஒரு காலை ஊன்றியும் மற்றொரு காலை தரையில் ஊன்றியும் காட்சி கொடுக்கின்றார். அவருடைய வலது கையில் இருக்கும் வேல் வேங்கையை குத்தியவாறும், இடது கையில் தண்டாயுதத்தினை தரையில் ஊன்றியும் இருக்கின்றது. அவரின் இருபுறமும் 2 முனிவர்கள் உள்ளார்கள். இங்கிருக்கிற மாசி பெரியண்ணசாமி கருந்தாடி மற்றும் முறுக்கு மீசையோட காட்சியளிக்கிறாரு. நெற்றியில் திருநீற்று பட்டையும் அதில் குங்குமம் இடப்பட்டுள்ளது. வழிபடும் பக்தர்களுக்கு பிரசாதமாக திருநீர் தரப்படுகிறது. அவருடைய சந்நிதியிலேயே அவருக்கு வலது பக்கத்தில் லாட சந்நியாசி அமர்ந்திருக்கிறாரு. இக்கோயிலில் எண்ணற்ற நாட்டார் தெய்வங்களின் சன்னதிகள் உள்ளன. மூலவர் அருகே அன்னகாமாட்சியோடு சப்த கன்னிமார்கள் இருந்தாலும் தனி சன்னதியில் சப்த கன்னிமார்கள் உள்ளார்கள். காத்தவராயன், வெள்ளையம்மாள், மதுரை வீரன், முனிகள், கருப்புகள் ஆகியோர்களோடு இத்தலத்திற்கு வைரசெட்டி என பெயர் வர காரணமான செட்டியாருக்கும் தனி சன்னதி அமைச்சிருக்கார். பிரகாரத்தில் அமைந்துள்ள சிறு தெய்வங்களுக்கான சன்னதி வீரபத்ர கன்னிமார்கள் சன்னதி. இது மிகவும் பழமையான மாசி பெரியண்ணசாமி கோயில். மாசி பெரியண்ணசாமி குலதெய்வமா கொண்டவங்க கண்டிப்பா போய் வணங்க வேண்டிய கோயில். காமாட்சி அம்மனை குலதெய்வமா கொண்டவங்க கண்டிப்பா வணங்க வேண்டிய கோயில். இங்க இருக்கிற கோயில்ல மிகப்பெரிய வேல், மிகப்பெரிய அருவாள்லாம் இருக்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோல பாக்குற யாருக்கெல்லாம் மாசி பெரியண்ணசாமியும் காமாட்சி அம்மனும் குலதெய்வமும் அவங்கெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.